candidates apart from the qualification mentioned பண்ணது பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியன் அப்ரூவ் வந்து டிசபிலிட்டி ரிலேட்டட் கோர் சீனியர் இதெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஹியரிங் இம்பேர்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் பிஎட் வந்து அதில் முடிச்சிருக்கணும். ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஒரு சப்ஜெக்டை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஈக்குவலன்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் ஈக்குவலன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துடணும். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆர்டரில் மென்ஷன் பண்ண மாதிரி ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் எப்படின்னா டீச்சர் ரெக்கமெண்ட் வெப்சைட்டில் அது உங்களுக்கு ஏற்கனவே அவைலபிள். ஏன்னா ஒரு கேண்டிடேட் வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஈக்குவலன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுறது வந்து இப்போ டிஆர்பி போல சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆர்டர் அது ரிலேட்டடாக என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்க, எந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, கேண்டிடேட் வந்து அதை எப்போ ஃபர்னிஷ் பண்ணி அந்த அப்ளை பண்ணுற அந்த காப்பியை வந்து அப்லோடிங் டாக்குமெண்ட்டில் வைக்கணும். ஸோ அதில் ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா சப்போஸ் அது மாதிரியான ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் கொடுக்காம விட்டாங்க அப்படின்னா அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாதிரி ஏற்படும் தவறுகளுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து இதுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஸோ அடிக்குவேட் நாலேஜ்